இந்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லது செஞ்சேன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், யாருமே அதை கரெக்டாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்கிறது நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றவர் யாருக்குமே அது அவங்களுக்கு நல்லதாக இருந்தால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே நல்லதுன்னு ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்புடையதாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் செய்கிறது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. எப்படி தெரியுமா, ஒரு பிளாட்ஃபாரத்தில் நிறைய பேர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கால் தடுக்கி தடுக்கி காயம்பட்டு ரத்தம் சிந்திலாம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே காலில் கல்லை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லது தான் பண்ண போகிறீங்க. யார் காலையும் இடிபடாமல் அந்த கல்லை எடுத்து அப்படியே அசாக்கா எடுத்து அந்த பிளாட்ஃபாரத்துக்கு பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து தூக்கி போடுறீங்க. அங்கே அம்மானு ஒரு சத்தம், எட்டி பார்த்தீங்கன்னா பாவம் அங்கே படுத்து அந்த தலையில விழுந்து அவர் போயிடுறாரு. இப்போ நீங்கள் பண்ணது நல்லதா இல்லை என்னது? இதுதான் நல்லது பண்ணால் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் நல்லது பண்ணால் தான் எல்லோருமே நீங்கள் பண்ணுறது நல்லதுன்னு ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான். அதனால் யாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு சரியாக இருக்குமா, அவங்களுக்கும் நல்லதாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு சந்திப்போம்.